ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து அரிசி கிச்சடில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரோட்டீன் நிறைந்த நிலக்கடலை துவையல் தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க கொஞ்சம் நிலக்கடலை எடுத்து வறுத்துக்கலாம். அதே கடாயில் வந்து ஒரு 6 பல்லு பூண்டு, 2 பல்லு இஞ்சி போட்டு அதையும் நல்லா ஆயில் இல்லாமல் வறுத்து எடுத்துக்குவோம். பாருங்கள், வறுத்து அதையும் எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் காஞ்ச மிளகாய் அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிரும், அப்புறம் கசக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அதையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். கருவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ சின்ன சீரகம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. சின்ன சீரகம் போட்டுக்கிறது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், வறுத்த நிலக்கடலையே சுத்தம் செஞ்சு தோலெல்லாம் நீக்கி வச்சாச்சு. இப்போ வறுத்து வச்ச காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி பவுல் எடுத்து கொஞ்சம் போல் ஒரு லெமன் அளவு புளி எடுத்து வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்றது மாதிரி புளி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி பவுல் எடுத்து அதில் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நிலக்கடலை இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்குவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் குறைன்னு அரைச்சிக்குவோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து புளியை எடுத்து அதில் போட்டுக்கலாம். புளியை வாஷ் பண்ணிக்கோங்க, மண்ணும் இருக்கும். இப்போ புளி வச்சு அரைச்சாச்சு. இப்போ வறுத்து வச்சு சின்ன சீரகத்தையும் அதோட போட்டுக்குவோம். உங்களுக்கு வேணும்னா மிளகு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, நான் போடலை. பூண்டு வறுத்து வச்ச பூண்டு அதில் போட்டுக்குவோம். இஞ்சியும் அதிலோட சேர்த்துக்குவோம். பேஸ்ட்டு மாதிரி அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான ப்ரோட்டீன் நிறைந்த நிலக்கடலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.